வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம ஆட்சி அமைக்க போவது உறுதி. திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்ம தலைவர் உறுதியாக 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் உட்கார போவது உறுதி. அந்த வெற்றிக்கு இளைஞரணியுடைய பங்களிப்பு மிக மிக முக்கியம் அப்படின்னு எல்லாரையும் பேச வைக்கணும். இளைஞரணி தனிமார்கள் சூப்பரா வேலை பார்த்தாங்க. திமுக இளைஞரணி அடிச்சுக்க ஆள் இல்லைங்கிறத மீண்டும் ப்ரூவ் பண்ணி காட்டணும். வெற்றினா அது சாதாரண வெற்றியா இருக்கக்கூடாது, எல்லாரும் வியந்து பேசுற அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். அடுத்த 32 நாட்களுக்கு தேர்தல் மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியணும். ஆகவே இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களை பணிகளை செய்யுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தேர்தல் நெருங்க நெருங்க நிறைய எக்ஸிட் போல்ஸ், இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் வரும். அதுவும் இந்த கருத்து கணிப்பு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கருத்து கணிப்புலையும் திமுக தான் வெற்றி, திமுக தான் அடுத்த ஆட்சி அமைக்க போகுதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு. ஆனால் கான்ஃபிடண்டா இருக்கலாம், ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ட்லாம் இருக்கக்கூடாது. கருத்து கணிப்பில் என்ன சொல்றாங்களோ அதை டபுள் பண்ணி காட்டணும். அதுதான் திமுகவுடைய இளைஞரணியுடைய வெற்றி. நம்மளை அழிச்சிருவோம், நம்மளை ஒழிச்சிருவோம் அப்படின்னு இன்னைக்கு புதுசாக கிளம்பி வருவாங்க. ஏற்கனவே இருக்கவங்களாம் சொல்லுவாங்க. அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். அவங்களெல்லாம் பேரறிஞர் அண்ணா அவர்களே 1940களில் அண்ணாவே சொல்லிட்டாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? திமுக அழிக்கணும்னு பல பேர் கிளம்பி வருவாங்க. திமுக அழிக்கணும்னு 4 அடிக்கு குழி வெட்டுவாங்க. அவங்க குழி வெட்டுக்கிட்டு இருக்கும் போது திமுக 6 அடிக்கு வளர்ந்துரும். உடனே அவங்க 6 அடிக்கு குழி வெட்ட இறங்குவாங்க. அதுக்குள்ள திமுக 12 அடிக்கு வளர்ந்துரும். நீங்க வெட்ட வெட்ட நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம். உங்களால எந்த நாளைக்கும் திமுகவை நெருங்க முடியாது, வீழ்த்த முடியாதுன்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்னைக்கே சொல்லிட்டார். எனவே அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு தேர்தல் பணிகளில் நாம் ஈடுபடுவோம்னு கூறிக்கொண்டு, மீண்டும் பிரச்சாரத்தப்போ வருவேன், உங்கள் மாவட்டத்துக்கே வந்து உங்களை எல்லாம் மீண்டும் நான் சந்திப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆலோசனை கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகத்துக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.